தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெறி பிடித்த திருச்சி சாதனா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சமூக வலைதளங்கள் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில்தான் பயன்படுத்த வேண்டும். அது ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, த்ரெட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த சமூக வலைதளமாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அமைய வேண்டும். அதனை பயன்படுத்த வேண்டும். அல்லது செய்தி சேனல்களாக கூட பயன்படுத்தலாம். ஆனால் காம வெறி பிடித்த தனமாக பாலிய பிரச்சனைகளை தூண்டும் விதமாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது தவறானது. சமீப காலமாக பாலிய கருத்துக்களை தெரிவித்து சில ஆபாசமான நடித்து சில காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது வேதனைக்குரிய ஒன்றாகும். திருச்சி சாதனா இந்த பெண் பணத்துக்காக ஆபாசமாக நடித்து காணொளிகளை பதிவேற்றம் செய்து வருகிறார். இதனால் அவருக்கு அதிக சப்ஸ்கிரைபர்கள் விசிறிகள் சேர்கின்றனர். நிறைய பேர் பார்க்கின்றனர். இதனால் அவருக்கு பணம் கொட்டென்று கொட்டுகிறது. பணமழையில் நடைகின்றார். ஆனால் இரட்டை அர்த்தம் பொதிந்த வசனங்களை பேசுகிறார். அதனை பார்க்கும் சிறுவர்களுக்கு மனநிலை பாதிக்கும். ஆக சமூக வலைதளங்களை நன்மை பயக்கும் வகையில் பயன்படுத்த வேண்டும். அது தீமை பயக்கும் வகையில் அவற்றை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஒரு ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, அதனால் பிறருக்கு நன்மை ஏற்பட வேண்டுமே ஒழிய தீமை வரக்கூடாது. ஆனால் திருச்சி சாதனா பணத்துக்காக பணவெறி பிடித்து ஆபாசமாக இரட்டை அர்த்தம் பொதிந்த வசனங்களை பேசி காணொளிகள் பதிவேற்றம் செய்வது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும்.